மாசறு சோதி என் செய்யவாய் மணிக்குன்றத்தை ஆசறு சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே பாசற வெய்தி அறிவிழந்து எனை நாளையம் ஏசரும் ஊரவர் கவ்வை தோழி என் செய்யுமே என்று பாடுகிறார். பராங்குச நாயகி மடலூறுவதாக எண்ணியதை அறிந்த தோழி அதை விலக்க புகுந்து, உன்னை ஊரார் பழி சொல்வார்களே பார்த்துக்கொள் என்றிட, அதற்கு தலைவியானவள், எம்பெருமானின் அழகு முதலிய திருகுணங்களில் அகப்பட்டு கலங்கின நான் ஊரார் பழியை லட்சியம் பண்ணும் நிலைமையிலாயிருக்கிறேன் என்கிறாள். மடலூறுவது என்பது என்னவென்றால், துல்லிய சீல வயோ விருத்தாம் என்று சுந்தரகாண்டத்திலே ராமனும் சீதையும் பற்றி ஹனுமன் புகழ்ந்து கூறியது போல, சீலம், வயது, குடிப்பிறப்பு, அழகு, செல்வம் என்று எல்லா விதத்திலும் ஒருவருக்கொருவர் குறைவில்லாமல் உள்ள ஒரு தலைவனும் தலைவியும் பிரிய நேர்ந்து ஒருவரை ஒருவர் காண முடியாமல் ஆகும்போது ஊரார் பழிக்கு அஞ்சாமல் தன்னுடைய தலையை இழந்தாவது அடைய முயல்வதே மடல் எடுப்பதாகும். பிரிவாற்றாமை காரணமாக தலைவன் தலைவியின் படத்தை ஒரு ஓலையிலே எழுதி வைத்த கண் வாங்காமல் அதையே பார்த்து கொண்டு பனை மட்டையால் ஆன குதிரை மீது ஏறி தலைவிரி கோலமாக தன் காதலை ஊருக்கு தெரிவிப்பான். அதை கண்ட அரசனோ அல்லது தோழியோ வேறு ஒருவரோ இவர்களை ஒன்று சேர்ப்பார்கள். சரி, இவற்றையெல்லாம் தலைவன் செய்வதாகத்தானே சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. பெண்கள் மடல் எடுக்க மாட்டார்களே, ஆனால் இங்கு பராங்குச நாயகி செய்கிறாளே என்றால் அப்படி இல்லை. பிரிவாற்றாமை என்பது ஆணுக்கு மட்டும்தானா, பெண்ணுக்கு இல்லையா? மேலும் சாதாரண விஷயத்திலே மடல் எடுக்கவில்லையே, இவள் பகவத் விஷயத்தில் அல்லவோ மடல் எடுக்கிறாள். இதில் என்ன தவறு? அது சரி, கீழ்ப்பதிகங்களிலே ஆழ்வார் எம்பெருமானை விலக எண்ணினாரே, இப்போது அவனோடு சேர முற்படுகிறாரே, இது முரண்பாடாக இல்லையா? எனில் உயர்ந்த அவன் தாழ்ந்த என்னோடு சேர்ந்தால் அவனுக்குத்தானே இழிவு. எனவே என் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட பொருள்கள் எல்லாம் நசிந்து போகட்டும் என்று ஞானம் காரணமாக முன்பு விலக எண்ணினார். ஆனால் இங்கு எதை செய்தாவது சேர நினைப்பது அவன் மேல் இருக்கும் பிரேமை காரணமாக. ஆகவே அதிலும் தவறில்லை. அந்த எம்பெருமானால் மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார் எதை செய்கிறாரோ அது சரியாகத்தானே இருக்கும். ரக்ஷகனான அவனே நம்மை கைக்கொள்வான் என்ற நம்பிக்கை காரணமாக அல்லவோ ஆழ்வார் ஒரு யுக்தி பண்ணி அவன் திருமுகத்தை காண்பிக்கும்படி செய்ய முயல்கிறார். அப்படி இல்லாமல் இதை செய்ய வேணும் என்ற எண்ணமோ அவசியமோ ஆழ்வாருக்கு இல்லையே. மாரீச்சனை தேடி ராமன் சென்ற பின்னர் கூக்குரல் கேட்க அங்கு லக்ஷ்மணனை உதவ செல்லும்படி பல முறை கூறியும் கேட்காததால் லோகமாதாவான சீதா பிராட்டி ஒரு யுக்தி பண்ணி லக்ஷ்மணனை சுடுசொல் கூறுவது போல ஒரு நாடகம் நடத்தி அவனை அங்கிருந்து அனுப்பி வைத்தாள். இல்லாவிட்டால் ராவணன் இவளை அபகரிப்பது எப்படி? ராவண வதம்தான் அரங்கேறுவது எவ்விதம்? அதுபோல பராங்குச நாயகி பல முறை முயற்சி செய்தாள். ஆனால் எம்பெருமான் வரவே இல்லை. கடைசியிலே தப்பையில்லாத பிரம்மாஸ்திரம் போல, இப்போது நீ வராவிட்டால் மடலூர்ந்து விடுவேன் என்று கூறி அச்சம் காண்பிக்கிறாள். ஆழ்வார் போன்ற பரம பக்தர் இப்படி ஒரு வார்த்தை கூறிய பின்னர் சர்வசக்தனான அந்த எம்பெருமான் ரட்சிக்க ஓடி வரவில்லை என்றால் அவன் இல்லவே இல்லை என்று ஆகிவிடாதா? காட்சி தருவதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லையே. ராவணன் தன் மாயாசக்தியால் ராமன் தலை கொய்தது போல காட்ட அதை கண்ட பின்பும் சீதை சாகவில்லை. ஏனென்றால் ராமனும் சீதையும் இருப்பதென்பது ஒருவரை ஒருவர் சார்ந்த விஷயம். இவள் இங்கு உயிரோடு இருக்கிறாள் என்றால் அவனும் அங்கு உயிரோடு இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். அதே போலதான் ஆழ்வார் நிலையும். ஈருடல் ஓர் ஈர் என்பது இவர்களுக்குத்தான் பொருந்தும். தனக்கு எம்பெருமானாலேயே பேறு கிட்டும் என்று ஆழ்வார் முன்பே அறிந்த போதிலும் அவனை கிட்டும் முன்பு பரபக்தி, பரஞானம், பரமபக்தி ஆகிய நிலைகளை கடந்துதான் செல்ல வேணும். ஒவ்வொரு நிலையாக செல்ல செல்ல அவனை இனி பிரிந்து இருக்கவே முடியாது என்ற எண்ணம் அதிகரித்து கொண்டே செல்லும். ஒரு சாதாரண பக்தனுக்கு பக்தி என்பது சாதனம் மட்டும் ஆகிறது. ஆனால் அதுவே பிரபன்னனுக்கு ருச்சியாகவும் பிரிக்க முடியாத இயல்பாகவும் ஆகிவிடுகிறது. இப்படி உச்சகட்ட பக்தி பாவத்திலே உள்ள பராங்குச நாயகியிடம் அவளுடைய தோழி பேசத் தொடங்குகிறாள். முதல் அடியிலே எம்பெருமானுடைய ஒப்புயர்வில்லாத வழிவழகு பேசப்படுகிறது. ஒரு பெண் இப்படி மடல் எடுக்கிறேன் என்று கூறுகிறாயே, இது தவறில்லையா? இது அவனுக்கு களங்கம் விளைவிக்காதா என்று தோழி கேட்க அதற்கு பராங்குச நாயகி, என் நிலையிலே நீ இருந்து பார், அப்போதுதான் உனக்கு புரியும். மடல் எடுக்காமல் இருப்பதுதான் அவனுக்கு களங்கம். கண்ணனை பிரிந்து நான் எவ்வளவு வேதனைப்படுகிறேன். அவன் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் எனக்கு இப்படி பிறக்காவிட்டால் மற்ற விஷயங்கள் போல்தான் அவனும் எனக்கு என்று ஆகிவிடாதா என்கிறாள். ஏற்கனவே அவன் வடிவழகில் ஈடுபட்டு அவனோடு கூடி பின் பிரிந்தமையால் முதலிலே அவனுடைய வடிவழகை வர்ணிக்கிறாள். களங்கமில்லாத அவனுடைய தேஜஸ் என்ன, பவளம் போன்ற சிவந்த வாய் என்ன, மாணிக்கமலை போல எனக்கு போகத்தை அளிக்கும் பெரிய வடிவம் என்ன, இப்படி அவன் வடிவழகில்தான் முதலில் தோற்றுப்போனேன். ஆனால் அதை மட்டும் கண்டு நான் இப்படி துடிக்கவில்லை.
எந்தவிதமான தோஷமும் இல்லாத அவனுடைய சீல குணத்தையும் என் நெஞ்சுக்குள்ளே நினைத்து துடிக்கிறேன் என்கிறாள். இந்த உலகத்திலே தனக்கு சமமானவரோடு தான் எல்லோரும் பேச எண்ணுவார்கள். அவனுக்குத்தான் சமமானவரோ மேம்பட்டவரோ யாரும் இல்லையே. அப்போது யாரிடமும் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி இருந்தும் கூட அவன் தானாகவே என்னிடம் வந்து என்னோடு கூடுவது அவனுக்குத்தான் பேரு என்னும்படி கலந்தான் என்கிறாள். என்னை பார்த்து தன்னுடைய பவள வாயால் புன்முறுவல் கூட புரிந்தான். என்னோடு கலந்த பிரீதியாலே அவன் பூரித்து அதன் காரணமாக அவனுடைய திருமேனி ஒளி கூடி நின்றான் என்கிறாள். ஆக என்னை கண்டவுடன் அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி தானே இப்படி என்னை மடல் எடுக்கும்படி செய்தது. எப்படியாவது அவனை திரும்ப அடைந்து விட வேணும் என்றும் தூண்டியது என்கிறாள். இதை கேட்ட தோழி, உயர்ந்த குலத்திலே பிறந்துவிட்டு இப்படி நீயாகவே அவனை தேடிச் சென்று உனது மதிப்பை குறைத்து கொள்ளலாமோ என்றிட, அதற்கு பராங்குச நாயகி, சாஸ்திரங்களிலே இவனே முழுமுதற் கடவுள், இவனே ஆதிமூர்த்தி என்று ஒரே குரலாக கூறியிருக்கிறதே. அப்படி இருக்கிற என் சுவாமியை அல்லவோ நான் அடைய ஆசைப்படுகிறேன். இது என் மதிப்பை மேலும் வளர்த்து கொள்ள நான் முயல்வதாக அல்லவோ ஆகும் என்கிறாள். அதற்கு தோழி, எம்பெருமான் நம்மை நாடி வரவேணுமே தவிர நாமவே அவனை நாடுவதென்பது அவ்வளவு சரியாகப்படவில்லையே. அது நம் சொரூப ஞானத்திற்கு புறம்பானது ஆகிவிடாதா? மேலும் இவள் தனக்கு பிடித்த வஸ்துவை பிரிந்த அடுத்த நொடியே மடல் எடுத்து விட்டாள் என்று ஊரார் பழி கூறும்படி ஆகாதா? மாறாக சில நாள் அவனை பிரிந்து இவள் வருந்தி கிடந்தாள். பின்பு பிரிவு தாங்காமல் கடைசியில்தான் மடல் எடுக்கிறாள் என்று கூறும்படி அல்லவோ இருக்க வேணும் என்றிட, அதற்கு பராங்குச நாயகி, நான் எத்தனை நாட்களாக பிரிவு துன்பத்தில் இப்படி தவிக்கிறேன் என்பதை நீ அறிய மாட்டாயா? காலம் முழுவதும் அவனை தேடி காண இயலாமல் துக்கம் மேலிட தெரிந்தேன். சரீரத்தில் உள்ள பசுமை நிறம் அழியும்படியாக சிறையில் பிறந்து அங்கேயே வளர்ப்பவர்கள் போல ஒரு விமோச்சனமே இல்லாமல் எனது நிலை உள்ளது. என் பந்துக்களிடம் எந்தவித தொடர்பும் இல்லாமல் என் பிரியம் முழுவதும் பரிபூர்ணமாக அவனிடமே வைத்து இத்தனை ஆன பின்பல்லவோ மடல் எடுக்கிறேன் என்றிட, அதற்கு தோழி, நீ எத்தனை கூறினாலும் அறிவுடையவர் செய்யும் காரியமாக இது தெரியவில்லை என்கிறாள். அதற்கு நாயகி, என் அறிவு பறிப்போய் எத்தனை நாள் ஆகிறது? என்றைக்கு மயர்வர மதிநலம் அவன் எனக்கு அருளினானோ அன்றைக்கே என்னுடைய அறிவு பறிப்போனது. அவனை நினைத்து நினைத்து மற்ற அனைத்தும் மறந்தே போனது என்கிறாள். அஞ்சிறைய மடனாராய் பதிகத்திலே ஒரு பறவையின் காலிலே விழுந்து அதை அவனிடம் தூது அனுப்பினேன். அது அறிவுள்ள செயல் என்று எண்ணியோ தோழியான நீ அப்போது பார்த்து கொண்டிருந்தாய். இப்போது வந்து மடல் எடுக்க வேணாம் என்கிறாயே. பசலை நோய் வந்து அறிவும் இழக்க பெற்று இன்னும் எத்தனை காலம் இப்படி இருக்கப் போகிறேனோ தெரியவில்லையே என்றிட, அதற்கு தோழி, நீ கூறுவதெல்லாம் சரிதான், ஆனால் ஊர் பழிக்கு மட்டுமாவது நாம் அஞ்ச வேணாமா என்றிட, அதற்கு நாயகி, ஏசுவதற்கென்றே பிறந்திருக்கிற ஊராருடைய பழிமொழிகள் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது தோழி. ஏனென்றால் அவர்களுக்கு பழி சொல்வதென்பது ஒரு குற்றமாகவே தெரியவில்லை. அதே போல மடல் எடுத்தல் என்பது நமக்கு குற்றமாகாது. மேலும் எம்பெருமானை குறித்த ஞானம் எப்பொழுது நமக்கு வந்ததோ அப்பொழுதே அவனை தவிர்ந்த உலகியல் அறிவென்பது நம்மை விட்டு அகன்று போனதே. அறிவுள்ளவர்களுக்குத்தானே பழி வந்து சேரும். நமக்குத்தான் அறிவானது வாசனையோடு போய்விட்டதே. கவலைப்படாதே, எந்த பழியும் நமக்கு வராது என்கிறாள். சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக கொண்டுள்ள எனது தோழியான உனக்கு இவர்கள் கூறுவது பழி என்று தோன்றினால் அல்லவோ நாம் இதிலிருந்து மீள வேணும். ஊரார் பழி கூறினாலும் அதை புகழென்றே எடுத்துக்கொள்கிற பக்தி மார்க்கமாகிய உயர்ந்த நிலையில் அல்லவோ நாம் இருக்கிறோம். ஏச்சும் பேச்சும் என்ற எல்லை கடந்து நிற்கும் எனக்கு மற்றவர் பழி சொல்லாமல் இருக்க வேணும் என்ற அவசியம் இனி என்ன உள்ளது? பகவத் விஷயத்திலே இவள் இப்படி பித்து பிடித்தவள் போல் அலைகிறாளே மடல் எடுத்துக்கொண்டு என்று யாராவது கூறினால் அது எனக்கு உண்மையிலேயே பழி சொல்லா அல்லது புகழ்மொழியா? நீயே கூறு என்று அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.